எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பாட்டிமா, உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க. நான் கொடுத்துருக்க மாத்திரையை மட்டும் தவறாம எடுத்துக்கோங்க, போதும். சரிங்களா? நான் அப்பவே சொன்னேன்ப்பா எனக்கு எதுவுமே இருக்காதுன்னு. என் பேத்தி தான் சொல்ற பேச்ச கேட்காம ஹாஸ்பிட்டல் வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. டாக்டர், பாட்டி எப்பயுமே இப்படிதான், எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நல்லா இருக்காங்க தானே? ஆமாம்மா, பாட்டிக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாயிருக்கு, அதனால தான் அந்த மாதிரி மயக்கமா இருந்திருக்கும். நான் கொடுத்துருக்க டேப்லெட்டை ரெகுலரா கொடுங்க, எதுவுமே இல்லை. பாட்டி நல்லா இருக்காங்க. ஆனா பாட்டி சொல்றத கேளுங்க, இனிமே சக்கரை எல்லாம் எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது. டீ குடிச்சாலும் சக்கரை இல்லாம தான் குடிக்கணும், சரிங்களா? என்னப்பா நீ சர்க்கரையை போட்டு குடிச்சாதான்ப்பா டீ டீ மாதிரி குடிக்க முடியும். பாட்டி வயசாகுதுல்ல, இனிமே சர்க்கரையெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா சாப்பிடாம இருங்க. இங்க பாருமா, டேப்லெட்ஸை ரெகுலரா கொடுங்க. அப்புறம் சுகர் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பாட்டிக்கு சுகர் வந்துருச்சு, அதனால ரெகுலரா இனிமே செக்அப்க்கு வரணும், சரிங்களா? சரிங்க டாக்டர். ஓகேப்பா, நீங்க போலாம். பாட்டி வாங்க கிளம்பலாம். போலாமா? நெக்ஸ்ட். கார்த்தி, என்னடா ஹாஸ்பிட்டல் வரையும் வந்திருக்க? என்னாச்சு? அனிதாக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்ன? அனிதா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மாமா, நாளா நல்லா இருக்கேன். இவருக்கு தான் உடம்பு சரியில்லை. என்ன? ஷோ அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண ஃபீவரா தான் இருக்கு. இவ தான் சொல்ல சொல்ல கேட்காம ஹாஸ்பிட்டல் வரையும் இழுத்துட்டு வந்திருக்கா. இல்ல மாமா, நம்பாதீங்க. ஃபீவர் ரொம்ப ஹெவியா தான் மாமா இருக்கு. நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. கார்த்தி, அனிதா சொன்னது கரெக்டு தான், ஃபீவர் ஹெவியா தான் இருக்கு. ஆமா, எப்ப இருந்து உனக்கு உடம்பு சரியில்லை? சடனா இவ்வளோ ஹெவியா எப்படி ஃபீவர் வரும்? நல்லா கேளுங்க மாமா, இவர் சொல்லவே இல்லை. திடீர்னு ஆஃபீஸில் ஏதோ டல்லா உட்காந்துருந்தாரு. என்னன்னு கேட்டு அவர் முகத்தை தொட்டு பார்த்தா தான் தெரியுது ரொம்ப ஃபீவர் கொதிக்குது மாமா. இவரா சொல்லவே இல்லை. காலையிலே ஒரு மாதிரி டல்லா தான் இருந்தாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை மாமா. அண்ணா, அவ்வளோ ஹெவியெல்லாம் இல்லைண்ணா. இல்லை கார்த்தி, ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு. நாம இப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். அதுக்கப்புறம் நான் 2 டேஸ்க்கு டேப்லெட் கொடுக்குறேன். நீ ரெகுலராக சாப்பிடு. அப்போவும் ஃபீவர் விட்டு விட்டு வந்துச்சுன்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகே? அண்ணா, இன்ஜெக்ஷனா? ஏய், இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும், விளையாடாத. சின்ன வயசுலேருந்து இன்ஜெக்ஷன்னா இந்த பயம் மட்டும் கிட்டேருந்து போக மாட்டேங்குதுல்ல. இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். இல்லைண்ணா, டேப்லெட் மட்டும் கொடுங்களேன். இல்லை மாமா, அவர் அப்படிதான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க மாமா. எவ்வளோ கொதிக்குது பாருங்களேன். கொஞ்சமாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட் எடுத்தா தானே மாமா நல்லா இருக்கும். டேப்லெட் கூட போடவே இல்லை. நீங்க கொடுங்க மாமா. இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் அனிதா. இவனுக்கு டேப்லெட், இன்ஜெக்ஷன் எல்லாமே அலர்ஜி, எதுவுமே போட்டுக்க மாட்டான். ஃபீவர் வந்தா இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, டேப்லெட் கொடுத்துருவாங்கன்னே ஃபீவர் வந்ததை கூட சொல்லாம இருந்திருக்கான் தெரியுமா? நாங்களா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். நல்ல வேலை இன்னைக்கு நீ பார்த்தனால கூட்டிட்டு வந்துட்ட. டேய், இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்ட, கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னும் இந்த இன்ஜெக்ஷனுக்கும் டேப்லெட்க்கும் நீ பயந்துகிட்டே தான் இருக்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாம்ண்ணா. இன்ஜெக்ஷன் போட்டா வலிக்கும்ண்ணா. கார்த்தி, ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குடா, அதனால தான் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்கிறேன். 2 டேஸ் டேப்லெட் போட்டு பார்க்கலாம். அப்படியும் சரியாகலைன்னா கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். சொன்னா கேளு, புரியுதா? அனிதாமா, கொஞ்சம் அவனை பிடிச்சிக்கிறியா? அவனுக்கு இன்ஜெக்ஷன்னா பயமா. அண்ணா. மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போடுங்க. அனிதா, சொன்ன கேளு அனிதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னங்க நீங்க? அதான் ஒன்றும் இல்லை. மாமா தானே உங்களுக்கு ஊசி போட போறாரு, அப்புறம் என்ன? ஊசி போட்டாதாங்க உடம்பு சரியாகும். சொன்னா கேளுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு ஊசினா பயம் அவ்வளோதானே? மாமா ஊசி போடுறப்போ நீங்கள் என் கண்ணை மட்டும் பாருங்க, உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, சரியா? வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, என் கண்ணை மட்டும் பாருங்க, என்ன சரியா? சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். கார்த்தி, ஒன்றும் இல்லடா. அனிதா, கொஞ்சம் அவனை நல்லா பிடிச்சிக்கோமா. சரிங்க மாமா, நீங்க போடுங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்ஜெக்ஷன் வேண்டாண்ணா. ஏய், குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கடா. என்கிட்ட வர சின்ன குழந்தைங்க கூட அடம் பிடிக்காம ஊசி போட்டு போறாங்க. நீ இருக்க பத்தியா? அமைதியா இரு.
நீ இந்த பக்கம் பார்த்தாதான் இப்படி ஃபீல் பண்ணுவேன். அந்த பக்கம் திரும்ப. இங்க அமைதியா இருங்க, இந்த பக்கம் திரும்புங்க. ம், என் கண்ணை மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் பார்க்க கூடாது, சரியா? உள்ளல்லில்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நான் எத்தனை நான் பார்ப்பது, எட்டி நின்று எட்டி நின்று அவ்வளவுதான்டா. காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழை தந்து வானம் கொத்தாட. காட்டி, டேய் எப்போவோ இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் அப்படியே இருக்க காட்டி. ஒரு ஊசி போடுறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்குடா. அண்ணா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் குத்தி விட்டுட்டீங்கல்ல, வலிக்குது தெரியுமா? அனிதா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்லம்மா, அதனால வீட்டுக்கு போனா நல்லா தூக்கம் வரும், தூங்கட்டும் சரியா? அப்புறம் டேப்லெட் கொடுத்துருக்கிறத 2 நாளைக்கு கொடு. நான் வீட்டில் தானே இருக்க போறேன், பாத்துக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு விஷயம், ஒரு வேளை ஃபீவர் விட்டு விட்டு வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லு, சரியாம்மா? ஆ சரிங்க மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபீவரோட ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம், சரியா? நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. கண்டிப்பா 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்னது? என்னடா சொல்றத கேளு. வைரல் ஃபீவர்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா பாடி பெயின் ஹெவியா தான் இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். இவர் எப்படி ஆபீஸ்க்கு வராருன்னு நானும் பாக்குறேனே. உடம்பு சரியாகாம இவர் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. சூப்பர்மா, இப்படிதான் இருக்கணும். அத்தை வந்துட்டீங்களா? உங்க 2 பேரை தாமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போ போனீங்க? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? ஆமா அத்தை, அப்புறம் ஜோசியரை பார்க்க போனா சீக்கிரம் வந்துட முடியுமா? இப்பெல்லாம் நிறைய நேரம் ஆகுது அத்தை. நமக்கு முன்னாடியே 10 பேர் இருந்தாங்க, அதனாலதான் அத்தை லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வந்து உட்காருங்க வாங்க. அனு, தண்ணி கொண்டு வாமா. ஆ வர அத்தை. அத்தை வந்துட்டீங்களா? இந்தாங்க. அப்பா, வெயில்ல வந்தது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்ச அப்புறம் தான்மா நல்லா இருக்கு. சரிம்மா, ஜோசியரை பார்த்துட்டு வந்தீங்கல்ல, என்ன சொன்னாங்க? அத்தை, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான் அத்தை. அன்னைக்கே தாலி பிரிச்சு கோத்தரலான்னு சொன்னாங்க. 2 பேருக்குமே 3 மாசம் ஆரம்பிச்சிருச்சுல்ல அத்தை. 2 பேருக்குமே ஒன்னாவே வச்சிடலாம் அத்தை. ஆமா பின்ன, 2 பேருக்குமே 3 மாசம் ஆச்சு இல்ல. சரி சரி, நல்லதுதான், அன்னைக்கே பண்ணிடலாம் அத்தை. தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டு வீட்லயே சிம்பிளா பண்ணிக்கலாம்ல அத்தை? ஆமாம்மா, வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு தாலி பிரிச்சு கோத்துக்கலாம் அத்தை. அப்புறம் அன்னைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, கார்த்திக்குக்கும் அனிதாக்கும். அதான் ஜோசியர்கிட்ட நாள் கேட்டுட்டு வர சொன்னனே, கேட்டிங்களா இல்லையா? ஆமா அத்தை, கேட்டுட்டோம். வெள்ளிக்கிழமை தாலி பிரிச்சு கோக்குறோம்ல அத்தை, அன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு தான் அத்தை சொன்னாங்க. டைம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால அன்னைக்கே ஏற்பாடு பண்ணிக்கலாம் அத்தை. சரிம்மா, நல்லதா போச்சு, அன்னைக்கே ஏற்பாடு பண்ணிக்கலாம். அனு, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாமே கரெக்டா பண்ணிடணும், சரியாம்மா? பாத்துக்கலாம் அத்தை. அத்தை, அனிதா, கார்த்தி, என்னப்பா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ்ல இருந்து? அத்தை, இவருக்கு உடம்பு சரியில்லை அத்தை. என்னப்பாச்சு? கார்த்தி, நல்லா இருக்க தானே? காலையில நல்லா தானே பாருந்த? மா, சாதாரண ஃபீவர் தாமா. அனிதா தான் பெருசு பண்ணிட்டு இருக்கான். என்னடா ஃபீவர்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வா. அத்தை, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் அத்தை வரேன். மாமா தான் இன்ஜெக்ஷன் போட்டாரு. 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஃபீவர் ஒரு வேளை விட்டு விட்டு வந்தா வைரல் ஃபீவராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அத்தை. அதான் ஆஃபீஸ் போல கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கே. அப்படியா? சரிப்பா, ரொம்ப நேரம் நிற்காத, போ போ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குப்பா. இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்க, அசதியாக இருக்கு, பிள்ளைய பார்த்தாலே தெரியுது. சரிப்பா, போய் படுப்போ கொஞ்ச நேரம். சரிங்க பாட்டி. நிதா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா 2 பேரும்? இல்லக்கா. என்னம்மா அது, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வேற போயிட்டு வந்திருக்கீங்க. எதுவும் சாப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? உடம்பு இன்னும் தான் இதா இருக்கும். அனிதா, நீ வா, நான் ரசம் சாதம் வச்சு கொடுக்குறேன், அது கூட அப்படி சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். அம்மாடி, மிளகு ரசம் வைடா, அதுதான் வந்து கொஞ்சம் தொண்டைக்கு இதமா இருக்கும். இருமல் சளிலாம் இருக்கு போல, சரியா? சரிங்க பாட்டி. என்னத்த இது இப்படி ஆயிடுச்சு? இப்பதான் இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு போய் நல்ல நேரம் பார்த்து குறிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னன்னா கார்த்திக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து நிக்கிறாங்க. என்னத்த இது, இன்னும் 4 நாள் தான் அத்தை இருக்கு, அதுக்குள்ள அவனுக்கு உடம்பு.
என்னம்மா சுமதி நீ காய்ச்சல்லாம் இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்லிட்டா வரும். ஏதோ வந்துருச்சு. அவனை பார்த்தா தெரியுதுமா, சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் அவன் சரியாயிடுவான். சரியா? அதுக்காக தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நல்லதே நடக்கும்னு நினைக்கலாம். சரியா? எல்லாம் பார்த்துக்கலாம். போங்க. வெயில போயிட்டு வந்திருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் வேலை இருந்தா பாருங்க. எந்திரிங்கம்மா. ஏய் வைஷு. ம். என்னடி, ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக டைம் ஆகுதுல்ல, இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. எந்திரிச்சு வா, கிளம்பலாம். இல்ல தீபா, நான் வரல. ஹீ லூசா நீ, ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சுடி, யாருமே இல்ல. ஏற்கனவே 2 கேபை மிஸ் பண்ணியாச்சு. இப்பயும் போகலனா எப்படி? எந்திரிச்சு வா. கவின் இங்க தான் இருக்காரு. வைஷு. நான் தான் சொல்றேன்ல, அவர் ஏதோ டென்ஷன்ல உன்னை திட்டிருப்பாரு. அதுக்காக அவர் திட்டின டைம்ல இருந்து இப்ப வரையும் அழுதுகிட்டே இருக்க. என்னாச்சுடி வைஷு உனக்கு? நீ இப்படிலாம் இருக்கவே மாட்ட. ஆனா வர வர ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. ஆமாடி, எனக்கே தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல, கவின் திட்டினா என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? அப்புறம் உனக்கே தெரியும்ல தீபா, இதுக்கு முன்னாடி கூட கவின் என்ன திட்டி இருக்காரு. ஆனா திட்டின கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு என்கிட்ட சமாதானமா பேசிடுவாரு. ஆனா இன்னைக்கு என் மேல என்னடி தப்பு இருக்கு? அவர் கூப்பிட்டாருன்னு சொன்னதுனால தானே நான் போனேன். அதுக்கே அப்படி திட்டினாரு. ஆனா இப்ப வரையும் ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு என்ன பேசவே இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்குடி. இங்க பாரு, இன்னைக்கு எவ்வளோ டென்ஷனா இருந்தாருன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரையும் எவ்வளோ டென்ஷனா இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாரு. என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? மணி 6 ஆச்சு. இப்ப பாரு, இன்னும் 2 கேப் தான் இருக்கு. அதையும் விட்டினா வீட்டுக்கு எப்படி போவ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கவின் கிட்ட பேசாம இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவர் கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட பேசாம நான் வீட்டுக்கு போறதா இல்லை. அப்ப போய் பேசிட்டு வா. அதான் அந்த ப்ராஜெக்ட முடிச்சாச்சுல, அதனால அவர் கொஞ்சம் இப்ப ரிலாக்ஸா தான் இருப்பாரு. போடி, நீயே போய் பேசிட்டு வரலாம்ல. எதுக்கு? நான் திரும்பியும் திட்டு வாங்கறதுக்கா? நீ தானடி அவர்கிட்ட பேசணும்னு சொல்ற. அப்புறம் நீ போய் பேசாம? எனக்கு பேசணும். ஆனா ரூமுக்கு போனா திட்டு வருடி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அவர் எப்ப ரூமை விட்டு வருவாருன்னு அவர் ரூமையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன். உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கேப் மிஸ் பண்ணினா உன்னால போக முடியாது. நீ கிளம்பு. எப்படி வைஷு, உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு போக முடியும்? விளையாடுறியா? இல்ல பரவாயில்ல, நானும் வெயிட் பண்றேன். தீபா சொன்னா கேளு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அம்மா கிட்ட சொல்லிப்பேன். நீ கிளம்புடி. வைஷு, எனக்கு ஒன்றும் இல்லை தீபா, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிடி, ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துட்டு இல்லாம லாஸ்ட் கேப்லயாச்சும் வீட்டுக்கு கிளம்ப பாரு. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். சரியா? ம். பரவாயில்லையடா மச்சான், உன்னோட ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும் போல. எப்படியோ உருட்டி பரட்டி இன்னைக்கு 5 o'clock ப்ராஜெக்டையும் முடிக்க வச்சிட்டியே. அப்புறம் அவனுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லாம எப்படி மறைச்சிருக்காங்க. நாளைக்கு மீட்டிங் வச்சு அவங்களெல்லாம் பாத்துக்கிறேன். ஏய் சரிடா, முடிஞ்சு போச்சு. இப்பவாச்சும் கொஞ்சம் நார்மல் ஆக. இன்னும் இவ்வளவு கோவமாவே இருந்தா என்ன பண்றது உன்ன? மத்தியானமும் நீ சரியா சாப்பிடவே இல்ல. சரிடா, அப்படியே போற வழியில காஃபி ஷாப் போயிட்டு போலாமா? சரிடா. அங்க இருக்கிறது வைஷு தானே? இவ என்ன இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆபீஸ்ல யாருமே இல்ல, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? டேய், என்ன வேலை இவளுக்கு? எதுக்காக இங்கேயே உட்காந்துருக்கான்? எங்க பாத்துட்டு இருக்கான்? அது சரி, இதான் மேட்ரா. இதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம கூட எங்கேயும் வர போறது இல்ல. நாம கிளம்புறதுதான் நமக்கு சேஃப்டி. இவங்க 2 பேர் பிரச்சனையை இவங்களே பாத்துக்கட்டும்பா. டேய் டேய். என்ன வருண்? இப்போ எப்படி, காஃபி ஷாப் வரியா? அது வருண், எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணலையே. நீ போய் காஃபி குடி. அதானே நினைச்சேன்டா. இதுக்கப்புறம் உனக்கு எப்படி காஃபி குடிக்கணும்னு தோணும்? போ. டேய், என்னடா சொல்ற? வைஷ்ணவி தானே அது, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் அந்த பொண்ணை தானே பார்க்கணும். போயிட்டு வா போ. அதான்டா நானே யோசிக்கிறேன். இவ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆபீஸ்லயே யாருமே இல்ல. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற பாத்தியா நீ? நான் என்னடா செஞ்சேன்? அட பாவி டேய், காலையில அந்த பொண்ணை என்ன திட்டின, எனக்கே கஷ்டமா இருந்துச்சுடா. அதனாலதான் அங்கேயே உட்காந்துருக்காங்க போல. போ, நீ தான் போய் சமாதானப்படுத்தி ஆகணும். பாத்துடா, கேர்ஃபுல்லா இரு. அடிச்சாலும் அடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏய், காலையில ஏதோ கோவத்துல திட்டினேன், அதுக்காக இப்ப வரையும் அப்படியே இருப்பாளா என்ன? அதெல்லாம் இருக்காது. அத பத்திலாம் இவ ஃபீல் பண்ற ஆளே இல்லையே.
சரி, நான் போய் என்னன்னு பார்க்கறேன், நீ கிளம்பு. பார்த்துடா, அடி வாங்காம. டேய், நீ கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன். இப்படி டீசெண்டா சொல்றப்பயே கிளம்புறது தான் நமக்கு சேஃப்டி. அதுக்கப்புறம் என்னென்ன வார்த்தை வருமோ. இதுக்கு தான்டா லவ் பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. என் ஆள் கூட நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், என் நேரம் இவன் இங்க வந்ததும் இல்லாம என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டான். என் ஆளை பார்த்து கூட 2 மாசம் ஆச்சு. வைஷு, ம் வீட்டுக்கு கிளம்பல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ்லேயே யாரும் இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான். ஆஃபீஸ்ல சும்மா உனக்கு என்னம்மா வேலை? இப்போ என்ன உங்களுக்கு ஆஃபீஸில் என் பிளேஸில் நான் சும்மா கூட உட்காந்துருக்க கூடாதா? இதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? கன்ஃபார்ம் வருண் சொன்னது கரெக்டு தான் போலயே. காலையில நான் பேசினதுக்கு தான் இப்படி உட்காந்துட்டு இருக்காளோ. காலையில நான் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படிலாம் பேசிட்டேன். ஷோ, இப்போ எப்படி நான் இவ்வளோ சமாதானப்படுத்துறது? என்ன சார் உங்களுக்கு இங்கே கூட நான் உட்காந்துருக்க கூடாதா? வைஷு, என்ன இப்போ உங்களுக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? நகர்ந்து உட்காருங்க. நீங்கள் இந்த ஆஃபீஸோட ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ நகர்ந்து உட்காருங்க. வைஷு, என்ன வைஷு இதெல்லாம்? நான் அது ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். நீ அதையே இப்படி சீரியஸாக எடுத்துக்கிட்டா எப்படி? நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தானே நான் ரூமுக்கு வந்தேன். இல்லைனா மார்னிங்லேருந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணேனா? நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ரூமுக்கு வந்தேன். இல்லைனா நான் எதுக்கு வந்திருக்க போகிறேன்? வைஷு, உனக்கே தெரியும் ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு. அப்புறம் எப்படி நான் உன்னை கூப்பிடுவேன் சொல்லு? நான் நிஜமாவே உன்னை கூப்பிடலாமா? சரி விடுங்க. பட்டர்ஃப்ளை, ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படி இருந்தா பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ கோவத்துல உன்னை திட்டிட்டேன், அதையே இப்படி நினைச்சிட்டு இருப்பியா? ப்ளீஸ் பட்டர்ஃப்ளை, என் பட்டர்ஃப்ளை சிரிச்சாதானே அழகா இருப்பா, சிரியேன். ம். சரி, நீ எதுக்கு இப்போ வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்க? ஏதாச்சும் வேலை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான். என்ன என்ன பார்க்கணும்னு தோணுச்சான்? ஆமாம், நீங்கள் காலையிலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கல்ல, அதான். சரிம்மா, அதுக்கு ரூம்க்கு வர வேண்டியது தானே? இங்கேயே உட்காந்துருந்தா ஒருவேளை நான் பார்க்காம போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? என்னது ரூம்க்கா? இனிமே நான் ரூம் பக்கமே வர மாட்டேனே. அப்புறம் ரூம்குள்ள வந்தோடனே ஏன் பெர்மிஷன் கேட்காம வரேன்னு சொல்லுவீங்க? உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். ஐஷு, நான் தான் சொல்றேன்ல, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன், அதுக்காக. சரி, சாரி. இதுக்கப்புறம் எப்பவும் என் பட்டர்ஃப்ளையே இப்படி நான் திட்ட மாட்டேன், சரியா? சாரிடா. சாரிலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்புறம் எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, என் பட்டர்ஃப்ளைக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் மார்னிங் வந்து ரொம்ப வேலை, ஆஃப்டர்நூன் கூட நான் சாப்பிடவே இல்லை. ஸோ பசிக்குது, போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? என்ன கவின் சொல்றீங்க? சாப்பிடலையா? ஆனா நீங்க வரணும்னா கூட ஆஃப்டர்நூன் எங்க வெளியே போனீங்க, நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னம்மா ஃபுல்லா என்னையே நோட் பண்ணிட்டு இருந்திருப்ப போல. சொல்லுங்க. இல்ல வைஷு, ஆஃப்டர்நூன் ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதை அட்டென்ட் பண்ண தான் போயிட்டு வந்தோம். வரப்ப சாப்பிடலான்னு பார்த்தோம், பட் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட முடியல, அதான். ஓ சரிங்க, வாங்க சாப்பிட போலாம். சாப்பாடுலாம் வேண்டாமா, இந்த டைம்ல போய் என்ன சாப்பிட்றது சொல்லு? நைட் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ஒரு காஃபி மட்டுமாச்சும் குடிக்கணும், ரொம்ப தலைவலியா இருக்கு. சரி கவின், வாங்க போலாம். ஏய், உனக்கு கேபுக்கு டைம் ஆகல? இல்ல, நான் லாஸ்ட் கேப்க்கு போய்க்கிறேன், போலாம். இதுலயே தெரியுது வைஷு, நீ என்ன எவ்வளோ லவ் பண்றேன்னு. வைஷு, ஐ லவ் யூ டி பட்டர்ஃப்ளை. கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல? அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சுட்டா என் பட்டர்ஃப்ளை. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம். மின்னல் மோதும். அனிதா, சொல்லுங்க அத்தை. மடி கஞ்சி செஞ்சு கொடுத்தேன்ல, கார்த்திக் சாப்பிட்டானாமா? அவர் சாப்பிட்டார் அத்தை, நிறைய சாப்பிட முடியல, அவரால் முடிகிற வரையும் தான் சாப்பிட வச்சேன். சரிம்மா, அவனுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோதானே சாப்பிட முடியும். அதுவும் காய்ச்சல் வந்துச்சுன்னா புள்ள எதுவுமே பண்ண மாட்டான், சுருண்டு படுத்துருவான். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளாக இந்த காய்ச்சல்லாம் வராமல் இருந்துச்சு, இப்போ பாரு. மாத்திரை எது கொடுத்துருக்கியாம்மா?
அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்க? அவருக்கு சாதாரண காய்ச்சல் தான் அத்தை, ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க. அவருக்கு கஞ்சி கொடுத்துட்டேன். மாத்திரை போடுறதுக்கு சுடு தண்ணியில் குடிச்சாதானே அத்தை நல்லா இருக்கும். அதான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவர் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தானே அத்தை மாத்திரை கொடுக்கணும். அதான் இப்போ போய் நான் மாத்திரை கொடுத்து அவரை தூங்க வைக்கிறேன். சரியா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, அவருக்கு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லைம்மா, எப்பயுமே மற்ற பிள்ளைங்க மாதிரி இவன் இருக்க மாட்டான். சின்ன வயசுலேருந்தே இந்த காய்ச்சல், மாத்திரை, ஊசி இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே பிடிக்காது. அதனால தாம்மா அவனுக்கு காய்ச்சல்னோடனே கொஞ்சம். எனக்கு தெரியுது அத்தை, நீங்கள் பேசுறதுலே நல்லா தெரியுது. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ம், சரிம்மா. அனிதா, சொல்லுங்க மாமா. கார்த்திக் இப்ப பரவாயில்லையா? இல்ல காய்ச்சல் இன்னும் இருந்துகிட்டே இருக்காமா? கொஞ்சமாச்சும் குறைஞ்சிச்சா இல்லையா? அம்மா, மத்தியானம் இருந்த அளவுக்கு உடம்பு சூடு இல்லை மாமா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிம்மா, இருந்தாலும் காய்ச்சல் விட்டு விட்டு வரும். அதனால ஒரு 2 டேஸ்க்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? ஆ, சரிங்க மாமா. அப்புறம் ஒருவேளை நைட் ஏதாச்சும் ஃபீவர் வந்ததுன்னா தயங்காம என்னை வந்து எழுப்புமா. ஆ, சரிங்க மாமா. மாத்திரை கொடுத்தாச்சா? இல்லை மாமா, இப்போதான் சாப்பிட்டாரு. இப்போதான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். போய் கொடுக்குறேன் மாமா. ம், சரிம்மா.